இப்போ நாங்கள் நிறைய உங்கள்கிட்ட மாடல்ஸ்லாம் காமிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். உங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது, அல்லது என்னால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கிற கேள்வியும் கூட எங்ககிட்ட கேட்கலாம். உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், எனக்கு இதெல்லாம் பேரியர், ப்ராப்ளம், டிஸ்டர்பன்ஸ், ஸோ இது சம்மந்தமான கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். புதுசாக வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு முடியல, பேசுகிறப்ப தயக்கமாக இருக்குது, தகவலை தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு, சரியா? இப்போ இது ஒரு நல்ல கேள்வி. ஆல் இண்டியா லெவலில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? 2% பீப்புள்ஸ் மட்டும்தான் சரியாக பேச முடியுதாம்மா. இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 130 கோடி. ஆனால் அதில் 2% பீப்புள் மட்டும்தான் சரியான கம்யூனிகேஷன் பண்ண முடியுதான். அப்போ இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து மேடம் சொன்னாங்கல்ல, பாடி லாங்குவேஜில் பண்ணாலும் கம்யூனிகேஷன் தான், வெர்பலாக பண்ணாலும் கம்யூனிகேஷன் தான். ஓகே, இப்போ சக்திவேல் சொல்கிற மாதிரி எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது? கை தூக்கம் வரலாம். வெரி குட். இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, சரியா? உனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் இருக்குல்லவா, அல்லது வந்து நீ வந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேணுங்கிற ஒரு விஷயம், கருத்து இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த கருத்தை வந்து இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நீ இந்த உலகத்துக்கு ஒன்று சொல்ல போகிற அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்க. 120 செகண்ட் சொல்லணும். 120 செகண்ட் அப்படின்னு எவ்வளவு? 2 நிமிஷம் சொல்லணும். ஏன்னா மற்றவங்க மாதிரி வந்து நான் சொல்லிட்டு போகிற சைக்காலஜிஸ்ட் கிடையாது, உங்களை செய்ய வச்சு சக்ஸஸ் பண்ணக்கூடியது, புரியுதா? அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஜெயிக்கல, நான் தான் ஜெயிக்கிறேன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. சக்திவேல் வந்து உங்கள் சார்பாக கேட்டிருக்காப்புல, உண்மையிலே கிரேட். நீங்கள் ஒவ்வொருத்தருமே இப்படி தான் கேட்கணும். நீ உன்னுடைய பார்த்த கஷ்டமாக இருக்கலாம், உனக்கு ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வந்து இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு 120 செகண்ட் பேசுகிறேன், இங்கே வந்து பேசு, இங்கே நின்றுக்கோ, பேசு. இன்னிலேருந்து உன்னுடைய ஸ்பீச் வந்து ஸ்டார்டிங். நீங்கள் டைம் நோட் பண்ணிங்க, கரெக்டாக 2 நிமிஷம் ஆனாலும் சொல்லணும், செகண்ட் கணக்கு சொல்லணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் சத்தமாக, அதாவது உன்னால் எவ்வளோ கத்தி பேச முடியும் பேசு. நான் 18 வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன் சென்னையில். அப்போது எனக்கு சென்னையில் யாரையுமே தெரியாது. எனக்கு சென்னையே புதுசு தான். நான் கோயம்புத்தூர் பையன். கோயம்புத்தூர் பற்றி தெரியும், திருப்பூர் பற்றி தெரியும், ஆனால் சென்னையை பற்றி எதுவுமே தெரியாது. அங்கே பார்க்குற ஒவ்வொரு பீப்புள்ஸுமே ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. எவனோ நின்றுட்டு நமக்கு எதுவும் சொல்லி தர மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். நம்ம தான் எல்லாமே கற்றுக்கணும். கேட்டால் 1 டைம் 2 டைம் சொல்லி தருவான். 3ஆவது டைம் கேட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பான். அதனால் நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ நமக்கு நல்லது. சும்மாவே இருந்துட்டு போனோம்னா அது லைஃப்பில் யூஸ்ஃபுல்லே இல்லை. இப்போ நம்ம வயசுக்கு ஜாலியாக தான் இருக்கும். 20 வயசுங்கும் போது எல்லாருமே ஜாலியாக தான் இருப்போம். படத்துக்கு போகிறது, இதுக்கு போகிறது, அதுக்கு போகிறது. அதெல்லாம் ஒரு கட்டத்தில் இருந்தாலும் கிளாஸுக்கு வந்தால் அதில் வர ஒரு 6 hours 3 hours ஆச்சு நமக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கணும். அதுதான் நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இப்போ ஜாலியாக தான் இருக்கும். 20 வயசில் 25 வயசுங்கும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் பயம் வந்துடும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் என்னன்ட்டு. சத்தியமாக காஸ்ட்லினா இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னா கூட காசு தான் வேணும். உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது எல்லாமே கரெக்டாக கற்றுக்கிட்டு எல்லோரும் நல்லபடியாக ஒர்க் பண்ணணும். என் கூட இருக்கிறவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். அவ்வளோதான். வெரி குட். கிளாப் பண்ணுங்கள். எத்தனை செகண்ட் பேசியிருக்காரு? அட்வைஸ் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் முன்னாடி ஒரு பார்த்து சொன்னீங்கல்லவா, நான் வந்து அடுத்தவங்ககிட்ட கேட்க முடியாது, கேட்டால் அவங்க பேச மாட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்களும் யோசிங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த மாதிரி பேசுகிற முன்னாடி உங்களுக்கு என்ன இப்போ மனசில் இருக்குது? எப்படி இருக்குது மனசு? என்ன ஃபீலிங் வருது? ஓகே தான், நம்ம நினச்சதை சொல்லிட்டோம், சொல்ல முடியுது. வெரி குட். சரிதா? ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வரணும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் செஞ்சு போட்டு இவ்வளோ மெஷர்மெண்ட்டு கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்ல தெரியலனா your job will be lost.
நிறைய பேர்த்துடைய ப்ராப்ளம் எல்லாமே டெலீட் பண்ணியிருக்கோம் சார். அவங்க பேசுகிறதுக்கே ப்ராப்ளம், கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கோம். நாங்கள் 25 இயர்ஸ் ஆஃப் இந்த ஃபீல்டில் இருக்கோம். மேக்ஸிமம் கோயம்புத்தூர் இருக்கிற இண்டஸ்ட்ரியல்ஸு, காலேஜஸ், ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், எங்கள் ஸ்டூடெண்ட் மட்டும் 5 lakhs ஸ்டூடெண்ட் இருப்பாங்க த்ரூ அவுட் வேர்ல்டு. காலேஜிஸ்ட்டு எங்களுடைய நிறுவனம் வந்து MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். ஆமாம், ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, மும்பையில் இருக்குது, சென்னையில் இருக்குது. நாங்கள் CEO, மேடம் வந்து என்னுடைய விமென்ஸ் வெல்னஸ் சைக்காலஜிஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். எப்போ தேவை இருந்தாலும் கூப்பிடுங்க. இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து எங்களுக்கு 320 ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். LKG குழந்தைகள்லேருந்து CEO வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். CEOனா இன்டர்நேஷ்னல் லெவலில் CEO, ஆடிட்டர் பண்ணுறோம். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து அந்த ப்ராப்ளம், ஹியூமன் ப்ராப்ளம் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஃபீட்பேக் கொடுக்குற வேலையில் இல்லை, அதை வந்து கம்யூனிகேட் பண்ணி டெலீட் பண்ணிடுறோம். பிஸ்னஸ்க்கு பண்ணுறோம், ஹெல்த்துக்கு பண்ணுறோம் சார். LKGலேருந்து PhD, MPPS, MD, இன்டர்நேஷ்னல் ஆடிட்டிங் அது வரைக்கும் பண்ணிட்டு ஸ்பெஷல் சைல்டு தனியாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ போகிறோம். என்ன சார், அது கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சைல்டு நாங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டயக்னோஸ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு வந்து ஆல் டைப் ஆஃப் ஸ்பெஷல் பெயின் பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டும் கூட வந்து SNRல வந்து ஸ்பெஷல் சைல்டுக்காகவே என்னுடைய ப்ரோக்ராம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. SNR ஆடிட்டோரியம் இருக்குது இல்லை காலேஜ், அதில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்பெஷல் சைல்டுக்கு வந்து மெயினாக நாங்கள் பண்ணக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்னென்னா தெரப்யூட்டிக் பேரண்டிங்னு சொல்கிறோம். இப்போ நிறைய ஸ்பெஷல் சைல்டு என்ன நடந்துகிட்ருக்குன்னா, இது வரைக்குமே ஒரு தெரப்பிஸ்ட்டை கொண்டு போய் விட்டுருவாங்க. அவங்க கொண்டு போய் வந்து ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்க. 3 மணி நேரம் வந்து வீட்டுக்கு வந்த முன்னாடியே அந்த ப்ராப்ளம் அக்ரெசிவ் ஆகிடும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அந்த குழந்தைய ஸ்டடி பண்ணி தெரப்யூட்டிக் பேரண்டிங், இந்த பேரண்ட்டை வந்து டாக்டராக மாற்றுறோம். இந்த பேரண்ட் ஒன்லி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சைல்டு. அந்த மாதிரி வந்து நிறைய சைல்டை மாற்றிருக்கோம். இன்டர்வென்ஷன்னா தெரப்யூட்டிக் பேரண்டிங், இது யாருமே பண்ணாத விஷயம், நாங்கள் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த சைல்டுக்கு வந்து கோப்பம் பண்ண முடியாதுன்றது, அது இட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் இஸ் வி அப்படின்றது நோடு போச்சுன்னா தெரிஞ்சுக்கிட்டு. பட் பேரண்ட்ன்றது ரியல் வேர்ல்டுலேயே வாழ்ந்துட்டு, பட் இந்த குழந்தைங்க மேனேஜ் பண்ணுறது அந்த இடத்துல நீங்கள் எப்படி அந்த இடத்துல தான் வந்து இந்த பேரண்ட் என்ன செய்கிறாங்க, இது வரைக்கும் நடந்தது, நேற்றுக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒரு தெரப்பிஸ்ட்டை கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் தான் சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அந்த குழந்தையுடைய இம்பல்சனுக்கு இவங்க எப்படி வந்து ஆக்டிவ் பண்ணணும், அந்த குழந்தையுடைய லாங்குவேஜ் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி இவங்களுக்கு பண்ணுறோம். எங்களுக்கு என்னென்னா, யாருமே பண்ணாத விஷயம்னா தெரப்யூட்டிக் பேரண்டிங். அந்த பேரண்ட்டை வந்து சார், இது அவர்ஸே கிடையாது, சிலபஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே தெரியுது சார். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் பண்ணுறது வந்து பேரண்ட்டு 24 hours. அப்போ அந்த பேரண்ட்டுக்கு எப்படிலாம் பார்க்கணும்னு சொல்லி இப்போ எங்களுக்கு வந்து இது அவர்ஸ் கிடையாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலும் ஸ்கூலுக்கு தனியாக பண்ணுறோம். உங்கள் அந்த ஸ்கூலில் வந்து எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தனியாக பண்ணுறோம். செகண்ட் வந்து அந்த ஸ்கூலுடைய நீங்கள் அந்த பேரண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்குற தெரப்பிங்கிறது வந்து தனியாக ஒரு ஆக்குபேஷன் தெரப்பியாக இருக்கலாம், ஃபிசியோதெரப்பியாக இருக்கலாம், எனிக்கும் இதெல்லாம் பண்ணிடுவேன். இப்போ இந்த பேரண்ட் வந்து எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்னா, இனிஷியேஷன் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு 3 hours பண்ணிடுவோம். அந்த குழந்தைகளுக்கு பாசிபிளான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது அது பண்ணிவிட்டு, அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை வந்து பேரண்ட் ஹேவ் டு காண்டாக்ட் வித் அஸ். அப்போ காண்டாக்ட் பண்ணிடலாம். அதை நாங்கள் ஒரு ப்ராப்ளத்தை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சால்வ் பண்ண வைக்கிறோம். அப்படி அதுதான் எங்களுடைய ப்ராசஸ் சக்ஸஸ். இது இங்கே மட்டும் இல்லை, யூஎஸ்லேயும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த தெரப்யூட்டிக் பேரண்டிங்கிறது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பண்ணுறோம். MSKங்கிறது எங்கள் டீமில் 32 பேர் இருக்காங்க சார். நான் 16 புக்கு எழுதியிருக்கோம். எங்களுடைய தியரி வந்து மைண்ட் செட் நாலேஜ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐ வில் டச் வித் யூ. உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதே மாதிரி CEOக்கு நிறைய பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்கள் 2Gனே பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் ஜென்ரேஷன் CEOக்கே தனியாக பண்ணுறோம். அதனால் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி வந்து ஃப்ளாப் ஆகிட்டு இருக்குது. ஈவன் திருப்பூர் கிளினிக் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. கிளினிக்கில் வந்து ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டாக மோர் தென் 25 years இருக்குது. சாட்டர்டே மட்டும்தான் கிளினிக்கில் அவைலபிள். ஒப்பனக்காரில் ஒரே ஸ்கூல் தான் இருக்குது. ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் ஒரே ஸ்கூல் தான், கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது. ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட் எண்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு ரேமண்ட்ஸ் பக்கத்தில் அந்த ஸ்கூலுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டாக இங்கே வந்து 25 years அங்கே தான் இருக்குது. ஆனால் சாட்டர்டே மட்டும்தான் அவைலபிள். அது இல்லாமல் நாங்கள் வெளியூர் ஷெட்யூல் நிறைய இருக்கும். CBC எங்களுடைய ஒரு 25 years இருக்கிறதுனால அவங்க முக்கியமானதுனாச்சும் எங்களை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு, மார்க்கெட்டிங் சைக்காலஜி, இது மாதிரி எங்களுக்கு வந்து 370 ப்ராஜெக்ட்ஸ்
வித்தவுட் அட்வர்டைஸ்மெண்ட்டு. நிறைய நாடுகளுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணும்போது சார் எங்களுது வந்து நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி எங்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல் வந்து எம்எஸ்கே லைவ் டிவி. எம்எஸ்கே லைவ் டிவி அது கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா 10 வருஷம் ஆகும் போட்டிருக்கோம். ஏன்னா எங்கள் மீடியா சைக்காலஜி தனியாக வச்சுருக்கோம், அதாவது மியூசிக் சைக்காலஜி தனியாக வச்சுருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். 360 டிபார்ட்மெண்ட் வி ஹேவ். அதில் வந்து எங்கள் கூட 32 பேர் டைப்பில் இருக்காங்க. எல்லாமே லிஸ்ட்டு. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து பைலட்டு கன்சல்டேஷன் வேணுங்கிறத நாங்கள் தான் சொல்லியிருக்கோம். அது இந்தியா இப்போ தான் ரிசீவ் பண்ணியிருக்கு. எங்களுடைய உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லப்போனால் நாங்கள் கண்டுபிடிச்ச கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து சொல்கிறதுக்கே எங்களுக்கு ஆயில் பத்துமன்னு சொல்ல முடியாது. ஒரு 10 நிமிஷம் எங்கள் கூட இருந்தீங்கன்னா மேடத்துக்கு வரக்கூடிய கால்ஸ் நார்மல் குழந்தைய வந்து, அதாவது அப்நார்மல் குழந்தைய விட நார்மல் குழந்தையுடைய பிரச்சனை இப்போ அதிகமாகிட்டு. ஒரு குழந்தைக்கு நாங்கள் பண்ணுறது சார் 1.25 லட்சம் பண்ணுறோம் 3 மந்த்துக்கு. இது பழைய ஃபீஸ். இப்போ புதுசு 2.5 லட்சம் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க வந்து செலவு பண்ணி படிக்க வச்சுருக்காங்கன்னு தான் பேர். அப்பாவை அடிக்கிறான், அம்மாவை அடிக்கிறான், படிக்க மாட்டேங்கிறான். ஈவன் கோல்டு மெடலிஸ்ட்டு எங்கிட்ட வந்து பிஎஸ்சி படித்தவங்க வேலைக்கு போகாதவங்க 100 பேர் இருக்காங்க. அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி படித்தவங்க எம்ஏ எம்இ படித்தவங்க 35 வயசாக வேலைக்கு போகாமல் சுற்றிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா அவன் வேலை என்ன நினச்சிக்கிறான்னா, நீங்கள் போனால் ஃபேன் கடையில் உட்கார மாதிரி எனக்கு வேலை பண்ணிருக்கான். ஏன்னா வீட்டில் ஆமாம் அவங்க என்னென்னா பணத்தை கொடுத்து பழகிட்டாங்க சார். அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி அவங்க பேரண்ட்டு வந்து வயசாகி இப்போ சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய வார்த்தையை விட கேரளாவில் இந்த டென்ஷன் அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா மெனி மோர் பேஷண்ட் ஆர் தேர் டு மீ. நாங்கள் என்ன சொல்லணும்னா, டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துல தவறு. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சூழலை நீங்களே இமேஜ் பண்ணிவிட்டு அது ஆக்சுவலாக என்ன இருக்கும்னு ப்ரிப்பேர் பண்ணாத தான் காரணம். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ அவர் சொன்ன உதாரணம், போலீஸ் வந்து கையை நீட்டிடுச்சு, உடனே இவருக்கு பயம் வந்துடுது. பொதுவாக பயம் வந்துடும். பயம் வந்தோடனே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது இல்லையா? இப்போது இங்கே என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் போலீஸை ரோட்டில் போகிறப்பே உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்கிறத முன்னாடியே நீங்கள் யோசித்து வச்சுட்டு அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. சரியா? இதை ஒன்று. செகண்ட் வந்து, நீங்கள் மேரேஜ் ஆயிடுச்சா? எக்ஸாம்பிள் மீட்டிங் சரி, பரவாயில்ல. மேரேஜ் ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க. அங்கே போனாங்கன்னா அவங்க வந்து சும்மா வரமாட்டாங்க. வர்றப்பவே வந்து என்னென்ன கேள்விகள் கேட்கலாம்னு யோசிச்சு வருவாங்க. நம்ம அங்கே போய் நிற்போம், அந்த கேள்வியே கேட்டிருக்க மாட்டோம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒவ்வொரு மனுஷனுமே ஃபாரின்லேயே என்னதுன்னா சைக்காலஜிஸ்டோட 3 மாதத்துலேருந்து 3 வருஷம் அதிகபட்சம் ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க. அப்போ என்னென்னா டெய்லி வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி அனலைஸ் பண்ணி பண்ண நீங்கள் நம்பர் 1 வர முடியும். சரியா? இல்லைன்னா நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே 50 வயசு ஆகிடும் இல்லையா? அதனால் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சிஎன்சி மெஷினுக்கு வந்து இப்போ ட்ரைனிங் வந்துட்டீங்க. உங்களுக்கு ட்ரைனிங் வராமல் சிஎன்சி மெஷினை கொடுத்தா அதை கற்றுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 2 வருஷம் ஆகும் இல்லையா? 2 வருஷத்தில் எவ்வளோ லாஸ் ஆகும் அவங்களுக்கு மெஷினில் இல்லையா? அப்போ அந்த லாஸ் கணக்கு போட்டால், அப்போ 3 மாதம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் கம்மியாகுதா? அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகுதா? அப்போ இதே மாதிரி தான் லைஃப்பில் வந்து 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வித் ப்ரொஃபஷ்னல் நீங்கள் எங்கே வேணாலும் ஜெயிச்சிட முடியும். சரியா? நேற்று கூட பாலக்காட்டில் எங்கள் கிளைண்ட்டுடைய ப்ரோக்ராம் நடந்தது. அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இம்மிடியேட்டாக எங்களை டிஸ்கஸ் பண்ணி அதை அப்படியே கிளியர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போ என்னென்னா, நம்ம லைஃபுடைய உதாரணத்துக்கு எல்லாமே 40 வயசு வரைக்கும் கணக்கு வச்சுக்கலாமே. 40 வயசில் இதை தப்புன்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தான் செய்கிற தப்பவே கரெக்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ப்ரொஃபஷனல் கன்சல்டிங் இருந்துச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு டெவலப் யுவர் லைஃப் பை மணி அண்டு பீப்புள்ஸ். சரியா மிஸ்டர்? இது கிளியர் ஆயிடுச்சா? அப்போ இனிமேல் வந்து தயார் பண்ணிட்டு போகணும். டென்ஷன் வார்த்தையை
இன்னையோட மறந்துடணும். டோன்ட் யூஸ் இட். ஓகே, அருமையான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளாப் இட். 90 நிமிஷம் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியலில் வந்து பேசுகிறது தான் முக்கியம். இண்டஸ்ட்ரியல் வந்து நீ சரியான முறையில் சொல்லலைன்னா நீ செஞ்சது எல்லாமே வேஸ்ட். ஓகே, ஸோ 90 செகண்ட் வந்து உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி சொல்ல போகிறீங்க, பழைய வாழ்க்கையை பற்றி சொல்ல போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உங்களை சிரமப்படுத்துறீங்கன்னு சொல்ல போகிறீங்க. ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இண்டஸ்ட்ரியில் பேசுகிற அளவுக்கு கொண்டு வரேன். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த சைனஸை குறைக்கணும், கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஓகே, இண்டஸ்ட்ரியை பொறுத்தல வந்து நீங்கள் 10+1 இருந்தீங்கன்னா ஆர்டினரி பீப்புளாக தான் இருக்க முடியும். உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ண தெரியணும். பாருங்கள், நிறையவே உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க இல்லையா? அது இருக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியலில் கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய பர்சனலாக நான் உங்களை பேச வைக்கிறேங்க. ஒரு கம்யூனிகேட் பண்ணையில் உன்னுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல தெரியணும். ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ தான் யூ ஆர் வேல்யூடு. இப்போ பாருங்கள், நிறைய பேருடைய வாய்ஸ் வரமாட்டேங்குது. இன்னும் வாய்ஸு வரமாட்டேங்குது, இருக்கக்கூடாது. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களோட சத்தத்தை விட மெஷின் சத்தம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுடைய வாய்ஸ் வந்து இன்னும் கிளாரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா பண்ண முடியும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது, இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய முக்கியமான என்வாயர்மெண்டல் ப்ராப்ளம் என்னென்னா நாய்ஸ் பொல்யூஷன். சப்தம் அதிகமாகிடும். அப்போ அந்த சப்தத்துலேருந்து அவங்க சொல்கிறத கவனிக்கிற ஸ்கில் உங்களுக்கு வரணும். சரியா? அடுத்தது, உங்களுடைய இனிஷியல் பேமெண்ட்டை இண்டஸ்ட்ரியில் எதிர்பார்க்காதீங்க. அது வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டாக நினச்சிங்க. உங்களுடைய ஸ்கில்லை அதிகப்படுத்திங்கன்னா யூ கேன் ஏர்ன் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். நிறைய கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்குது சிஎன்சி பொறுத்தளவு வந்து. பட் உங்கள்கிட்ட எல்லாட்டும் ஒரு ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை முத்தனை ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணணும். எங்கே கூப்பிட்டாலும் உடனடியே வந்துடணும். உங்களால் வந்து 8 மணி நேரம் நிற்க முடியுது அப்படின்னா 8 மணி நேரம் உட்காரவும் தெரியணும். என்ன அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வர முடியும். மெயினாக வந்து நான் உங்களை பார்த்த முன்னாடி நாங்கள் எதை அதிகமாக கொடுக்குறோம்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அதை நீங்கள் அதிகப்படுத்தினா தான் நீங்கள் ஜெயிக்கவே முடியும். ப்ரோக்ராமுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா உங்களுடைய கெப்பாசிட்டி அதை வந்து பில்டப் பண்ணுறது தான். பில்டப்னா என்ன? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தான். அதில் வந்து இது எம்எஸ்கேங்கிற தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் மூலமாக எதெல்லாம் உங்களுடைய ப்ராப்ளங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். உங்களுடைய டெசிஷன் மேக்கிங், கான்ஃபிடென்ஸு, எஜுகேஷன் பேஸ்டு இன்ஃபீரியாரிட்டி, சைனஸ் இல்லையா, மணி டிஃபிஷியன்சிங்கிற ஒரு செல்ஃப் டிஃபீட்டிங் பிஹேவியர். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி மாற்றணுங்கிறக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். நிறைய பேர் இங்கே பேச வச்சு உங்களுடைய தயக்கத்தை குறைச்சிருக்கோம், உங்களுடைய ஹெசிடேஷன் குறைஞ்சிருக்கா இல்லையா? வெரி குட். இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன அங்கே நடக்கும்னா, நீங்கள் அங்கே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஹியூமன் மெஷின் மாதிரி தான். அந்த எம்டி உங்களையெல்லாம் வேலை வாங்குகிற ஒரு மெஷின். அவர் ஒரு மெஷின், நம்மளும் ஒரு மெஷின். இந்த ப்ராடக்டை வாங்குறவங்களும் ஒரு மெஷின். இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். எந்த மெஷினுமே சரியாக வேலை செய்யலைன்னா அந்த மெஷினை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் மென். சரியா? நம்ம ஒர்க் பண்ணலினாலும் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. மெடிக்கல் எப்படியோ அதே மாதிரி தான் மெக்கானிக்கலும். மெடிக்கலில் வந்து ஒரு நர்ஸ் இருக்காங்க, அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் இருக்காங்கன்னா அவங்க வந்து பேஷண்ட்டோடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலோட அதனுடைய வெல்த்து, அதனுடைய க்ரோத்து, அதனுடைய பிராண்டிங்கை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. அதை மனசில் வச்சுக்கணும். இது வரைக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீங்கிறது கவலையே இல்லை. இனிமேல் இந்த மைண்ட் செட் நாலேஜில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும். அப்படி முடியலைன்னா எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். சரியா? ஒரு மனிதனுடைய இப்போ பாருங்கள், நீ உங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணதில் நீங்கள் எல்லாமே அற்புதமாக பதில் சொன்னீங்க.
நிறைய பேர்த்துடைய ப்ராப்ளத்தை என்னென்னு நீங்கள் சொன்னீங்க. உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தால் எப்படி இருந்திருக்கும்? டெல்மி, உங்களுக்கு மாற்றம் வந்திருக்குமா? வந்திருக்குமில்லவா? ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வருஷமாகுது? ஸோ இப்போவும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிங்கன்னா முடியும். அதுக்கடுத்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். வாழ்க்கையில் வந்து கோல் அப்படிங்கிறது என்ன, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொன்னார். இது என்ன தெரியுமா? இந்த கோலுங்கிறது எம்எஸ்கே கோட்பாட்டின்படி தியரிப்படி நாங்கள் என்ன சொல்லணும்னா, கெட்டிங் ஆப்ரேஷன், சரியா, ஆப்ரேஷன் அச்சீவ்மெண்ட், ஓகே, அச்சீவ்மெண்ட் அண்டு லிமிட்லெஸ். கெட்டிங் ஆப்ரேஷன் அச்சீவ்மெண்ட் லிமிட்லெஸ் அப்படிங்கிறது தான் கோல். நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்கிறதுக்காக நீங்கள் இயங்கணும், ஆப்ரேட் ஆகணும். எது வரைக்கும்னா லிமிட்லெஸ், அதுதான் கோல். சரியா? நோட் பண்ணிங்க. கோலுக்கு இருக்க மீனிங் என்ன? இதே எம்எஸ்கே தியரி. கெட்டிங் ஆப்ரேஷன் அச்சீவ்மெண்ட் லிமிட்லெஸ். இந்த எம்எஸ்கே ஃபார்முலாவை எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பணம் வேணுமா, அந்த பணத்துக்கு என்ன செய்யணும்? ஆப்ரேஷன், செயல்படுறது, ஆக்டிவிட்டி. இதை வந்து அச்சீவ்மெண்ட் லிமிட்லெஸ், லிமிட்டில் இல்லாத அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நம்முடைய ஆப்ரேஷனை அதிகப்படுத்திகிட்டே வரணும். இதுதான் கோல். இப்போ சினிமாவில் அல்லது சீரியலில் அவங்களுடைய கோல் என்ன? உங்களையெல்லாம் பார்க்க வைக்கணுங்கிறது. அப்படி தானே? நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்க? அவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் தோற்று போவாங்க? நீங்கள் தான். ஹூ இஸ் அ வின்னர், ஹூ இஸ் அ லூசர்? தே ஆர் ஆல் வின்னர், யூ பிகம் ஏ லூசர். ஸோ அவங்க வந்து கோலோடு ஆப்ரேட் ஆகிட்டுருக்காங்க, நம்ம வந்து கோல் இல்லாமல் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கோம். ஃபாலோ பண்ண முடியுதா? ஸோ இனிமேல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாமா? ஓகே. இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீ என்ன டெவலப் ஆகியிருக்க, எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, சரியா? நீங்கள் அதை ஃபீட்பேக் கொடுக்கணும். அதாவது இன்னையிலிருந்து உங்களுடைய பர்செப்ஷன், உங்களுடைய எய்மு, உங்களுடைய பிஹேவியர் இதெல்லாம் மாற்றிக்கலாமல்லவா? எதுவாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது நீ முன்னாடி வர்றியாங்கிறது தான். நீ முன்னாடி வரலின்னா உனக்கு பதிலாக யார் வந்தாலும் அவங்க எடுத்துக்குவாங்க. அதுதான் உண்மை. அதே மாதிரி பணம் இருக்குல்ல, மணி. நாங்கள் வந்து அமேசான்லேயே எங்களுடைய புக்கு ஒரு 15 புக்கு மேலே இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம். இண்டஸ்ட்ரி வந்து யாரை விரும்புதுன்னா அறிவாளிகளாக செய்யக்கூடிய ஆட்களை தான். அறிவு ரீதியில், அதாவது பெர்சன் ஹூ இஸ் டூயிங் ஒர்க் நாலேஜ் ஃபுல்லி, அவனை தான் சர்ச் பண்ணுது. சொல்கிற வேலையெல்லாம் கேட்குறவன் லேபர். சொல்கிற வேலையில் எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக செய்யணுங்கிறது தான் லீடர். நீங்கள் இப்படி மாறிக்க முடியுமா? மாறிக்கலாமா? சரி. நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் எதெல்லாம் போஸ்ட் பண்ணுறீங்களோ, எதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளேஃபுல்லாக எடுத்துக்கிறீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு லாஸ். அவங்களுக்கு என்னது? உங்களுக்கு லாஸ், அவங்களுக்கு என்னது? பெனிஃபிட். இதுதான். அதனால் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாங்கிறது, இப்போ நாங்கள் கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணோன்னா, அதுக்கு பேர் டிஜிட்டல் டிசீஸ். இந்த டிசீஸ் வந்துருச்சுன்னா உனக்கு அடுத்தவங்க என்ன சொன்னாலும் காதில் கேட்க முடியாது. அதில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனுடைய விளைவு, அதை ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் நீ போராடி ஆகணும். இனிமேல் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுமே, அதாவது வெர்ச்சுவல் ஆர்டிசம்ங்கிற ஒரு நோய் வரப்போகுது. இப்போவே வந்துருச்சு. குழந்தைங்க செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்குது. அது படிக்குமா?
படிக்காது. சரியா? பேரண்ட்ஸ் என்ன நினைக்குவாங்க, விளையாட்டு தான் நினச்சிக்குவாங்க. விளையாட்டே கிடையாது. செல்ஃபோனில் கேம் போடுறது விளையாட்டா? ஷார்ட் வந்து அவன் வந்து ரிலீஸ் பண்ணுறானே அது விளையாட்டா? இல்லவே இல்லை. அது அவங்களுக்கு என்னது? கேஷ். உங்களுக்கு லாஸ். ஸோ இன்னிலிருந்து மைண்ட் செட் நாலேஜ் ப்ரோக்ராம் பின்னாடி உங்கள் இண்டஸ்ட்ரியல் பிஹேவியர் அதிகப்படுத்திக்கணும். சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது நீங்கள் எதெல்லாமே வந்து உடல் வேலை இல்லாமல் செயலில் செய்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் சாஃப்ட் ஸ்கில் ஆக்டிவிட்டி. அது கம்யூனிகேஷனாக இருக்கலாம், பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், ரைட்டிங்காக இருக்கலாம், டெசிஷன் மேக்கிங்காக இருக்கலாம், அப்புறம் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கலாம். ஆர்கியூமெண்ட் 2 டைப்பு. தான் சொல்கிறது கரெக்டுங்கிறது ஆர்கியூமெண்ட் 1. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு செய்கிறது ஆர்கியூமெண்ட் 1. அதனால் நான் சொல்கிறது கரெக்டுங்கிறது தான் தப்பான ஆர்கியூமெண்ட்டாக போயிடும். ஓகே. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு சாதனை மனிதராக மாற முடியுமா? மாறிக்கலாமா? உங்களுக்கு வந்து நீங்கள் கோயம்புத்தூர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலில் வந்து வேர்ல்டு லெவலில் பெரிய ஒரு பிளேஸ், அங்கே வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ இதை வந்து பயன்படுத்திங்க. அதனால தான் எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்லாம் உங்களை கூப்பிட்ருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களை பிரச்சனை என்னென்னு கண்டுபிடிக்கிறது நாங்கள் மட்டும்தான் செய்கிறோம். சரியா? அதனால் எங்களுடைய எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி வந்து ஃபிசிக்கல் டயக்னோசிஸ் முக்கியமோ அதே மாதிரி உன்னுடைய பிஹேவியர் டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம். அதில் வந்து நாங்கள் நிறைய இண்டஸ்ட்ரியலுக்கு என்ன செய்கிறோம்னா பிஹேவியரல் ப்ரிஸ்கிரிப்ஷன், எமோஷனல் ப்ரிஸ்கிரிப்ஷன், கம்யூனிகேஷன் ப்ரிஸ்கிரிப்ஷன், கான்ஃப்ளிக்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் கொடுத்து தான் அவங்கள டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஸோ இன்னிலேருந்து வந்து உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் இருந்ததுன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க. பட் இன்றைக்கி வந்து ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வந்ததுனால ஃப்ரம் டுடே யூ ஆர் நாட் லைக் எ ஆர்டினரி ஸ்டூடெண்ட். ஃபாலோ பண்ண முடியுதா? ஜஸ்ட் ஒரு சிலபஸை மனப்பாடம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அல்ல அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். எப்போவுமே இந்த MSK ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முன்னாடி உன்னை கூப்பிட்டா உடனே நீயே வந்து பழகு. நீ இல்லைன்னா இன்னொரு ஆள் அங்கே இருப்பாங்க. நான் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய சிட்டியில் என்னுடைய ப்ரோக்ராம் நடந்தது காலேஜில். நான் லாஸ்ட்டு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து குவைத்துக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கன்சல்டண்ட்டாக போகையில் ஃப்ளைட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் என்னை பார்த்துட்டு என்ன அடையாளம் கண்டுபிடிச்சி, சார் நீங்கள் தானே சொன்னாப்புல, ஆமான்னு சொன்னோம். உடனே அவர் கேட்டுட்டு, நீங்கள் சொன்னக்கூடிய ஒரே வார்த்தை தான் சார் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்தது அப்படின்னு சொன்னாப்புல. இஸ் அ ஆர்டினரி சிம்பிளான ஒரு ஃபேமிலியில் பிறந்து பட் குவைத்து கவர்மெண்ட்டில் வந்து பெரிய பொசிஷன் இருக்காப்புல. ஸோ இட் இஸ் மை அச்சீவ்மெண்ட். எங்களுடைய அப்டேஷன்லாம் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன் இல்லையா? அதில் பாருங்கள். எங்கள் வீடியோஸ் இன்றைக்கி ஒரு நாள் பார்த்து ஆரம்பிச்சிங்கன்னா அதை பார்த்து முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். புரியுதா? அப்போ ஹவு மெனி வீடியோஸ் யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஏன்னா எங்களுடைய 25 வருஷம் எங்களுடைய ரிசர்ச் தான் அதை போட்டிருப்போம். நிறைய அப்டேஷன் உங்களை அதிகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா நீங்களும் நல்ல ஒரு பீப்புளாக வாழ முடியும். செய்ய முடியுமா? பண்ணலாமல்லவா? ஸோ இனிமேல் நீங்கள் எது கூப்பிட்டாலும் முன்னாடி வந்துடுவீங்களா? இல்லை தயக்கம் இருக்குமா? அதே மாதிரி நிறைய பேருடைய வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக இருக்குது. இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து சரியான ஃபிட்னஸாக இருக்காது. இண்டஸ்ட்ரியில் வந்து போல்டாக பேசக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கணும். அதற்கடுத்து எங்கே போனாலும் சரி உங்களுடைய பிஹேவியரில் வந்து நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத கவனிக்கும் திறன் அதிகமாக வேணும். ஆஃப்டர் MSK என்ன சேஞ்சஸ் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கீங்க, நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்கன்னு சொல்லணும். ஓகே, ப்ளீஸ் கம். ஏன் அப்படின்னா நான் மறுபடியும் ஒரு ப்ராக்டிக்கல் செஷன்ஸ், நாட் தியரிட்டிக்கல். நீங்கள் எவ்வளோ விஷயம் கேட்டாலும் நீங்கள் வந்து அது தகவலாகத்தே இருக்குமே தவிர ப்ராக்டிஸாக மாறாது. ப்ராக்டிஸாக மாறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓய், இங்கேருந்து வந்துடுங்க. நல்ல சத்தமாக எவ்வளோ லவுடாக பேச முடியுங்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயமே. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து சாஃப்ட் வாய்ஸ் வேலை செய்யாது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாத்தையுமே நான் பேச வச்சுருப்பேன். ஏன்னா வந்து மிகப்பெரிய சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறத ஸ்பீக்கிங் தான். பொதுவாக வந்து இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா எஜுகேஷனை பற்றியான இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அல்லது எஜுகேஷனில் டெவலப் ஆக முடியல அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8 பேர் அந்த ப்ராப்ளத்தில் இருந்தீங்க. அதிலிருந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கீங்க. அதுக்கடுத்து வந்து மணி
பணம் வந்து லாஸ் ஆகிருக்குது. சிலருக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியல. யூ கேர் நாட் ஏபிள் டு ஏர்ன் மணி. சம் பீப்புள் ஏர்ன் பண்ணி அதை லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பணத்தை எப்படி சேமித்து வைக்கணும்னு தெரில, சேவ் பண்ணணும்னு தெரில. ஸோ அந்த மாதிரி பாக்கியில் வந்து அது ஒரு 4 பீப்புள் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து பயம். இப்போ நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த ப்ரோக்ராமில் தான் நான் நிறைய உங்களை இங்கே வர வச்சுருக்கேன், கரெக்டாக? எஸ், மேக்ஸிமம் வந்து எங்களுடைய செஷன் எல்லாமே ப்ராக்டிக்கல் செஷன். ஸோ அந்த வகையில் வந்து பயத்தினால் இது வரைக்கும் வந்து 8 பேர் மேலே, அதாவது சரியாக பேச முடியல, நம்ம பேசுறது கரெக்டாக இருக்குமோ அல்லது தப்பாக இருக்குமோங்கிற ஒரு கவலை, அப்புறம் நம்ம பேசுனதை அவங்க வேறு ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்குவாங்கன்னு கவலை இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு 8 பேர் இருந்தீங்க, அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. அப்புறம் அதிகமான பேர் வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லைங்கிறது 14 பேர். நம்ம பேசுகிறதுல வந்து நமக்கே நம்ம பேசுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற வேல்யூ வந்து இல்லாமல் இருந்தது, அல்லது அதை பற்றியான ரொம்ப லோயர் வேல்யூ இருந்தது. அது 14 பேருக்கு இருந்தது அந்த கான்ஃபிடென்ஸ் ப்ராப்ளம். அதுக்கடுத்து ஷைனஸ், கூச்ச சுவாமம் வந்து ஒரு 2 பேருக்கு இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட உங்கள் நிறைய வர வச்சு அதை வெளி பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து டெசிஷன் மேக்கிங்கில் வந்து 4 பேர். ஸோ அப்படி பார்க்கையில் வந்து ஒவ்வொரு மாணவர்களும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டும் இந்த மாதிரி விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் கன்சல்டன்சி வேணுங்கிறது உங்கள் நிறுவனம் உடனே தெரிஞ்சுதான் எங்களை இன்வைட் பண்ணியிருக்குது. அதுக்கடுத்து இந்த ஃபியருங்கிற ஃபேக்டர் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அது என்னென்னா நம்ம செய்கிறது கரெக்டாக இருக்காதுங்கிற மாதிரி, அப்புறம் நம்மளால் பேச முடியல, அடிக்கடி டென்ஷன், இதனால் பயம் வர்றது. அதுக்கடுத்து சைனஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அடுத்தவங்க நம்ம மேலே நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்காங்கனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுங்கிறத இப்போ டயக்னோஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து இந்த கான்ஃபிடென்ஸ்னு எடுத்து பார்த்திங்கன்னா அதிகமாக மிஸ்டேக் ஆகிறது. அதுக்கடுத்து வந்து ஒரு விபத்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா கூட அதை பற்றி பயம் அதிகமாக இருக்குது, அது பேர் ட்ரூமான்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து செல்ஃப் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, எஜுகேஷனில் இருக்கிறது, கம்யூனிகேஷன், இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். இது என்னது? கன்ஃபியூஷன்ஸ். நிறைய வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தகவலை எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்கள் நமக்கு சரியாக இல்லையோங்கிறது பயப்படுறதுனால உங்களுக்கு இந்த அப்படி பார்க்கையில் வந்து மிஸ்டேக்கினால் 2 பேர், ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர், கன்ஃபியூஷனில் வந்து 6 பேர், செல்ஃப் நம்பிக்கை இல்லாதனால 1, எஜுகேஷன் ப்ராப்ளம் 2, கம்யூனிகேஷனில் 1. அதுக்கு டெசிஷன் மேக்கிங் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து என்ன ஸ்கில்லுங்கிறதே தெரியாமல் இருந்திருக்கோம். அப்புறம் நம்மகிட்ட வந்து ஒரு திறன் இருக்குதுன்னா அதை செயல்படுத்த முடியாமல் இருந்தது, கம்யூனிகேஷன், இதெல்லாம் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பணம் எதுனாலேனா ஒன்று மொபைல் அடிக்ஷன்னாலேயும் மொபைல் கேம்னாலேயும் பணம் போயிருக்குது. அதுக்கடுத்து ட்ராவலிங்கில் போயிருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பிரச்சனை. அதுக்கு எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பீரியடை வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக பயன்படுத்தியிருக்கோம், அதை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலை, நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டடியாக படிக்க முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதுக்கடுத்து வந்து அந்த சப்ஜெக்டை நம்ம முழுசாக எடுத்து சரியாக நம்மளை ப்ரெசென்ட் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கடைசியாக வந்து உங்களுடைய கோல் அப்படிங்கிறது MSK தீர்ப்படி கெட்டிங் ஆப்ரேட்டட் அச்சீவ்மெண்ட் லிமிட்லெஸ்லி. இன்னும் எழுது செய்வீங்களா? சரியா? அதுக்கடுத்து அதிகமாக வந்து 3 வகையான அடிக்ஷன் இருக்குது, இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுக்கு எங்களுடைய இன்டர்நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணிட்டு வரோம். 1 அதிகப்படியான மாதிரி இப்போ மொபைல் அடிக்ஷன். செகண்ட் வந்து ஆல்கஹால் சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன். 3வது லவ் அடிக்ஷன். நிறைய பேர் லவ்வில் அடிக்ஷன் ஆகி மேரேஜ் பண்ண முடியாத மாதிரி போயிடுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து சரியான முறையில் சைக்கலாஜிக்கல் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா நிச்சயம் பண்ண முடியும். லவ் அடிக்ஷன் சொல்லணும் எல்லாமே சந்தோஷப்படுறத பார்த்தா நிறைய பேர் ரிப்பிங்கில் இருக்குது, அப்படி இருக்கா? ஸோ இந்த ப்ரோக்ராம்லேருந்து நீங்கள் சாதனை மனிதர்களாக மாறிடலாமா? ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராமை ஏற்படுத்தி கொடுத்தவங்க கோ இண்டியாவுக்கு எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் நன்றியை தெரிவித்துக்குது. அதேமாதிரி நீங்களும் மிகப்பெரிய அச்சீவராக இருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MSK Mindset Knowledge. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.